சார் வணக்கம் சார். சார், இந்த வெற்றி தோல்வியை குறைந்த அளவிலாவது தீர்மானிக்கக்கூடியவர்களாக சார் நம்ம இந்த 2021 எலெக்ஷனில் எடுத்துக்கிட்டோம்னா சார், ஒரு 66 சீட்டு பக்கம் ஜெயிச்சாங்க அதிமுக. மொத்தமாக நீங்கள் 66-70 ஜெயிச்சிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 32 சீட்டு வெறும் 5 மாவட்டங்களில் மட்டும்தான் சார் வந்தாங்க அவங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒரு 30-31 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற அளவில் தான் ஏடிஎம்கேவினுடைய வெற்றி வாய்ப்பு இருந்தது சார். எல்லாமும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான வாக்கு சதவிகிதத்தில் தான் அவர்கள் அந்த தோல்வியை கூட தழுவினார்கள். இந்த முறை இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நான் என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்ட்டு திருமதி சசிகலா கேட்கிறார் அப்படின்னாவோ, அதே கேள்வியை திரு ராமதாஸ் வைக்கிறார் மக்கள் மத்தியில் அப்படின்னாவோ, நீங்கள் சொல்வதை போல நீங்கள் முதல் சுற்றுல சொன்னீங்க 4 ஓட்டு கூட இவங்களுக்கு கிடைக்காது, இவங்க 2 பேருமே ஒத்த ஓட்டுன்னு சொல்றீங்கல்ல சார். இவர்கள் உண்மையிலேயே இவங்க 2 பேருமே ஒத்த ஓட்டாக தான் இந்த எலெக்ஷன்ல மாறுவாங்களா சார்? மணிகண்டன், முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்க. அதாவது இன்னைக்கு காலகட்டத்துல கவாஸ்கர் கிரிக்கெட் ஆட முடியாது, கபிலர் வேர்ல்டு சாம்பியன் ஆக முடியாது. அந்த கட்சியை வளர்த்தவர் ஒவ்வொரு கிராமமா போய் ஊரா வளர்த்தினார், எல்லாம் பண்ணினார். இவர் என்ன சொல்றாரு நல்லா புரிஞ்சுங்க. கடந்த 2024 தேர்தலில் நான் அதிமுகவோடு கூட்டணி வைக்க விரும்பினேன், என் மகன் என் பேச்ச கேட்காம பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுட்டாங்கிறதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நல்லா நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கங்க. 2 பேருக்கு பிரச்சனை வந்தது இல்ல. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோடு நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு முதல்ல அவரோட கூட்டணி வச்சிருக்கலாமே. எது தடுத்தது? அன்புமணிக்கு முன்னாடி நீங்க போய் நான் 2024 அதிமுக ஆதரிக்கிறேன் மிஸ்டர் பழனிசாமி எப்போ வீட்டுக்கு வரட்டுன்னு கேட்டது அடுத்த நிமிஷம் காரணிச்சு ஐயா டாக்டர் ஐயா வாங்க அப்படின்னு. அப்ப அவருடைய நோக்கம் அது அல்ல. அறிவாலயம் கொடுக்கிற டைரக்ஷன், கதை திரை கதை வசனம் டைரக்ஷன், உன் சொந்த கட்சியை ஓட அதை அழி, உன் சொந்த மகனை பிடிச்சி காலை கீழே இழுத்து விடு, அதுக்கு நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு கொடுத்த அந்த டைரக்ஷன்ல தான் அவர் செயல்படுறார். அவருடைய நோக்கம், அவருடைய ஆசை அதிமுக கூட்டணி பழனிசாமி பக்கம் போவது எது தடுத்தது? நீங்க போயிருந்தா நீங்க அன்புமணி அனாதையா வெளியிட்டு இருப்பாரு. அப்ப அது அல்ல பிரச்சனையை பண்ணி பாமகங்கிற அவர் முதல்ல நீங்க பாமகன்னு போறீங்க. பாமகங்கிறது நீங்க அன்புமணி தலைமையில் இருக்கிறது தான் பாமக. சின்ன அவர்கிட்ட தான் இருக்குதுங்க. அவர் சொன்னார் எனக்கு முன்னாடி திருவாரூருக்கு அநேகமா அவர் ஒருத்தர் தான் அவங்க கூட்டணிக்கு போவார் நினைக்கிற ஒரே கூட்டணி கட்சி, அந்த 2 பேர் கூட்டணி கட்சிக்கு 2006-2011 வரைக்கும் இது கேட்டிருக்கலாம. திமுக கிட்ட அன்புமணி சொன்ன மாதிரி அன்றைய காலகட்டத்தில் பாமகவில் கோலோச்சிய அசைக்க முடியாத ஒற்றை தலைவரா இருந்தவர் டாக்டர் ராமதாசும் ஜி.கே. மணியும். அன்புமணி அன்னைக்கு செயல் தலைவர் கூட இல்ல. அதை விட்டுட்டு வசதியா மறைச்சு இவர் பேசுறாரு. அன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பண்ணுவாரு. ஐயா அன்புமணியும் துணை போனாரா? அந்த துரோகத்துக்கு துரோகத்துக்கு மகன் துணை போனாரு. துணை போனாரான்னு பச்சை துரோகத்துக்கு இல்ல, அன்புமணியும் துணை போனாரான்னு கேக்குறேன். துரோகத்துக்கு மகனும் துணை போனாருங்க. மக்களுக்கு தெரியும் சொல்றது. ஐயோ நீங்க பேசுறப்ப நான் சகிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன்ல. நிழல் பட்ஜெட் போட்டவருக்கு பின்னாடி நிழல் கூட இன்னைக்கு இல்ல. இதுக்கு காரணம் சொந்த தான் வளர்த்த கட்சிய அறிவாலயம் காட்டின ஏதோ ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு அவரு பண்றாரு. கடைசி தன்னுடைய அரசியல் அதிம காலத்துல வன்னிய இனத்தின் துரோகிங்கிற பட்டத்தை அவர் வாங்க போறாரோ உண்மையான பதிவாக பத்தி சொல்ற டாக்டர் ஐயா அவர்களே கூட இருக்கிற இந்த ஜி.கே. மணி திமுகவின் ஆள் கைகூலி ஜி.கே. மணி பேச்ச கேட்டு இப்படி வீதியில இறங்கி இருக்கிற அரசியல் மரியாதை வேட்டியும் இழந்து நிக்காதீங்க. நீங்க நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சமூக போராளி, அதை தாண்டி தமிழத்தின் போராளி உங்க மேல உள்ள நான் வாஞ்சினால கேட்கிறேன். அந்த பழைய சமையல்கார அம்மாவை விட்டு தள்ளுங்க. 2 பேர் கிடையாது. கண்ணதாசன் சொல்ற மாதிரி மினிமம் கேரண்டி கடைசி காலத்துல 4 பேர் கிடையாது. ஆள் இல்லா கூட்டத்தில் அசைக்க முடியாத வட மாவட்ட தலைவர் ஐயா ராமதாஸ், ஆளில்லா கூட்டத்தில் அசைக்க முடியாத தென் மாவட்ட தலைவி
அந்த பழைய பாய்ஸ் சபைக்காரம்மா நிக்க போறாங்க, அம்பலப்பட போறாங்க. சுனாமி மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக அதிமுகவுக்கு ஆதரவு அலையடிக்கிறப்ப இவங்க பிரிக்கிற இந்த 10 ஓட்டு 20 ஓட்டு 50 ஓட்டுலாம் ஓகே சார், ஓகே 5 நிமிஷம் போறாது. ஓகே சார், ஓகே.